மருத்துவத் துறையில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, இப்போ ஒரு பெரிய புரட்சியை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு எவ்ளோ நல்லது, இது எவ்ளோ பாதுகாப்பானது, இது எல்லாம் எப்படி முறைப்படுத்துறதுன்னு நிறைய கேள்விகள் வருது. வாங்க, இதுக்கெல்லாம் பதில் என்னன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 1451. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. 2025 வருஷத்துக்குள்ள அமெரிக்காவோட FDA, அதாவது உறவு மற்றும் மருந்து நிர்வாகம், அங்கீகரிக்க போற ஏஐ மருத்துவ சாதனங்களோட எண்ணிக்கை இது. நினைச்சு பாருங்க, இந்த துறை எவ்வளோ பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுதுன்னு. இந்த வளர்ச்சியோட வேகத்தை பாத்தீங்கன்னா தலை சுத்தம். இது சாதாரண வளர்ச்சி இல்ல, ஒரு வெடிப்பே சொல்லலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015ல வெறும் 6 சாதனங்களுக்கு தான் அப்ரூவல் கிடைச்சது. ஆனா இப்போ 2025க்குள்ள இது வருஷத்துக்கு 295 உயரப்போகுது. ஏஐ எவ்ளோ வேகமா மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள வருதுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. சரி, இவ்ளோ வேகமா ஒரு வளர்ச்சி எப்படி சாத்தியமாகுது? அதுக்கான பதில் இந்த மெடிக்கல் கருவிகளுக்கு எப்படி அப்ரூவல் கிடைக்குதுங்கிற முறையில தான் இருக்கு. வாங்க, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவா 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு 510K பாதை. இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபேமிலி லுக்-அலைக் டெஸ்ட் மாதிரி. அதாவது ஒரு புது டிவைஸ் ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பழைய டிவைஸ் மாதிரியே இருக்குன்னு நிரூபிச்சா போதும். இதுக்கு பெருசா மருத்துவ ஆதாரங்கள் எதுவும் தேவையில்ல. இன்னொன்னு PMA பாதை. இது ரொம்பவே கடுமையான ஒரு பரீட்சை மாதிரி. புது டிவைஸ் உண்மையிலேயே பாதுகாப்பானது, திறமையானதுன்னு நிரூபிக்க நிறைய கிளினிக்கல் டெஸ்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 97% ஏஐ கருவிகள் அந்த வேகமான, சுலபமான 510K குறுக்கு வழியைத்தான் பயன்படுத்துது. மீதி இருக்கிற 3% மட்டும்தான் அந்த கடுமையான PMA பாதை வழியா வருது. இதனால தான் பெரும்பாலான கருவிகளோட தரம் பத்தின ஒரு கேள்வி இயல்பாவே எழும்புது இல்லையா? இந்த குறுக்கு வழியால வர்ற பெரிய பிரச்சனை தான் இந்த சான்றுகளின் இடைவெளி. அதாவது அப்ரூவல் வாங்கின பெரும்பாலான கருவிகளுக்கு தரமான மருத்துவ ஆதாரங்கள் ரொம்பவே கம்மியா இருக்கு. இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, வெறும் 2%க்கும் குறைவான கருவிகள் தான் ரொம்ப நம்பகமான மருத்துவ பரிசோதனைகள் மூலமா டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க, இது வெறும் சட்டத்திட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, இது மனுஷங்களோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதாவது டாக்டர்ஸ்க்கும் இந்த ஏஐ அல்காரிதம்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நம்பிக்கை பிரச்சனை. இந்த கோட் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஏஐ ஏன் எப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு புரியாம டாக்டர்ஸ் அதோட முடிவை எப்பவுமே நம்ப மாட்டாங்க. அதாவது ஒரு ஏஐ கரெக்டான ரிசல்ட் கொடுக்கறது மட்டும் பத்தாது, அது ஏன் அந்த ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு டாக்டர்ஸ்க்கு புரியணும். இதுதான் உங்களோட முக்கியமான எதிர்பார்ப்பு. இந்த பிரச்சனையை டெக்னிக்கலா பிளாக் பாக்ஸ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கரெக்டான ஆன்சர் சொல்லலாம், ஆனா எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சுன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த மாதிரி தான் இதுவும். டாக்டர்ஸ்க்கு என்ன பதில் கிடைச்சதுங்கிறத விட எப்படி அந்த பதில் கிடைச்சதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த வேகமான வளர்ச்சியால ஒரு நம்பிக்கை குறைபாடு வருதுன்னா இதுக்கு தீர்வு தான் என்ன? வாங்க, இந்த நம்பிக்கையை நாம எப்படி உருவாக்கலாம், அதுக்கான சிறந்த ஆதாரங்கள் எப்படி இருக்கணும்னு சில உதாரணங்களை பார்க்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இந்த மசாய் ட்ரையல். மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுல உண்மையிலேயே எவ்வளவு உதவுது, காலத்துல அதோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணின ஒரு பெரிய தரமான மருத்துவ ஆய்வு இது. இந்த சோதனையோட முக்கியமான ரிசல்ட் இந்த நம்பர் தான், 29%. இது என்ன தெரியுமா? ஏஐ உதவியோட செக் பண்ணும்போது வழக்கத்தை விட 29% அதிகமா கேன்சர்களை கண்டுபிடிக்க முடிஞ்சது. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய முன்னேற்றம்னு. இந்த சோதனையோட முடிவுகள் இன்னும் ஆழமா இருக்கு. பாருங்க, ஏஐ உதவியால 29% அதிகமா கேன்சரை கண்டுபிடிச்சாங்க. அதே சமயம் கேன்சர் இல்லாதவங்களுக்கு இருக்குன்னு சொல்ற தவறான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸும் அதிகரிக்கல. முக்கியமா நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சதால ரொம்ப முத்திப்போன ஸ்டேஜில் வர்ற கேன்சரோட எண்ணிக்கை நல்லாவே குறைஞ்சுது. இதுதாங்க ஒரு நம்பகமான தரமான ஆதாரம். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான உதாரணம் IDXDR சோதனை. சர்க்கரை நோயாளிகளுக்கு கண் பரிசோதனை செய்யற இந்த ஏஐ தரமான ஆதாரங்களை கொடுத்து அப்ரூவல் வாங்குச்சு. இதுவும் ஒரு பெரிய மைல்கல். சரியான ஆதாரங்களை கொடுக்க முடியும்னு இது மறுபடியும் நிரூபிக்குது. இப்போ தனிப்பட்ட சோதனைகள்ல இருந்து உலக அளவுல அரசாங்க அமைப்புகள் இந்த ஏஐ சவாலை எப்படி எதிர்கொள்றாங்கன்னு நாம பார்க்கலாம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி இதை அணுகிறது நல்லா தெரியும். உதாரணத்துக்கு ஐரோப்பிய யூனியன் ஆரம்பத்திலேயே ரொம்ப கடுமையான விதிகளை வைக்குது. ஒரு கருவி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது சேஃப்னு நிரூபிக்கணும். ஆனா அமெரிக்காவோட FDA ஒரு தடவை அப்ரூவல் கொடுத்ததோட நிறுத்திக்காம அந்த டிவைஸ் பயன்பாட்டில் இருக்கிற வரைக்கும் அதை கண்காணிக்கிறதுல கவனம் செலுத்துது. குறிப்பா FDA ஒரு புது சவாலை சந்திக்குது. அது என்னன்னா, காலப்போக்குல தானாவே கத்துக்கிட்டு தன்னைத்தானே மாத்திக்கிற ஏஐ கருவிகளை எப்படி நிர்வகிக்கிறது. இதுக்காக தான் புது புது ரூல்ஸ் கொண்டு வராங்க.
ஒரு தடவை மட்டும் அப்ரூவல் தராம ஒரு ஏஐ கருவியோட முழு ஆயுளுக்கும் அதை கண்காணிச்சு அது எப்பவும் பாதுகாப்பா இருக்குதான்னு உறுதி செய்ய ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. கடைசியா நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது. ஏஐ நம்மளோட மருத்துவத்துல ஒரு முக்கியமான பாகமா மாறிட்டு வருது. இந்த நேரத்துல அதுக்கு வெறும் சட்டப்பூர்வமான அப்ரூவல் மட்டும் கிடைச்சா போதுமா? இல்ல டாக்டர்ஸ் மற்றும் நோயாளிகளோட உண்மையான நம்பிக்கையை அது சம்பாதிக்கணுமா? இந்த வேகத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை நாம எப்படி உருவாக்க போறோங்கிறது தான் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய சவால்.